பூமியிலே எத்தனை பேர் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டால் பரலோகத்திலிருக்கிற பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும்? 2 பேர். இந்தக் கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். யாரிடம் கூறியது? இயேசு பேதுருவிடம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பார்த்து கூறியவன் யார்? சீமோன் பேதுரு. வானத்திலிருந்து ஓர் அடையாளம் வேண்டுமென்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? பரிசேயர் சதுசேயர். மனுஷகுமாரன் எதை இரட்சிக்க வந்தார்? கெட்டுப்போனதை. மனுஷகுமாரன் எத்தனை நாளுக்குப் பின் உயிர்த்தெழுந்திருப்பார்? 3 நாள். இது ஒரு வகை ஜாதி பிசாசு என்று இயேசு எந்த வியாதியை குறிப்பிட்டார்? சந்திரரோகம். தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி இயேசு யாருக்கு கட்டளையிட்டார்? சீஷர்கள். மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவதைக் காணுமுன் மரணத்தை ருசிபாரதவர்கள் யார்? சீஷர்களில் சிலர். இயேசு யாருக்கு முன்பாக மறுரூபமானார்? பேதுரு, யாக்கோபு, யோவான். மனுஷகுமாரன் பிதாவின் மகிமை பொருந்தினவராய் யாரோடு கூட வருவார்? தூதர்கள். குறிப்பிட்ட ஜாதி பிசாசு எவற்றின் மூலம் புறப்பட்டு போகும்? ஜெபம், உபவாசம். எந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார்? மறுரூபமலை தரிசனம். சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிற ஒருவனுடைய கழுத்தில் எதை கட்ட வேண்டும்? எந்திரக்கல். பரலோகராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று இயேசுவிடம் கேட்டவர்கள் யார்? சீஷர்கள். பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுபவன் யார்? தன்னை தாழ்த்துகிறவன். இவர் என்னுடைய நேசகுமாரன். கத்தம் எங்கிருந்து உண்டாயிற்று? மேகம். கடன்பட்டவன் தன் கடனை தீர்க்க அவனுக்கு இல்லாதிருந்தது எது? நிர்வாகம். இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிற சிறியரில் ஒருவருக்கும் எதை உண்டாக்கக்கூடாது? இடறல். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று ராஜாவால் அறிவுறுத்தப்பட்டவன் யார்? 10,000 கடன்பட்டவன். சிறியவர்களின் தூதர்கள் பரலோகத்தில் யாரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள்? பரமபிதா. 10,000 கடன்பட்டவனை மன்னித்து விடுதலை பண்ணியவன் யார்? ராஜா. தன் உடன்வேலைக்காரனுக்கு இறங்காத ஊழியக்காரனை யாரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்? உபாதிக்கிறவனிடத்தில். யார் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? சிறியவர். தாங்கள் வேண்டிக்கொள்கிற காரியத்தை எப்படி கேட்கிறவர்கள் பிதாவினால் பெற்றுக்கொள்வார்கள்? ஒரு மனம். யாருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று இயேசு சீஷர்களிடம் கூறினார்? பரிசேயர் சதுசேயர்.
பேதுரு இயேசுவினிடத்தில் வந்து தன் சகோதரனை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான். 7 தரம். தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டுமென்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது எது? பரலோக ராஜ்யம். 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவனை காவலில் தள்ளியவன் யார்? பதினாயிரம் கடன்பட்டவன். இயேசுவை தனியே அழைத்து கடிந்து கொண்டவன் யார்? பேதுரு. எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு டாஷ். ஐயோ. குற்றஞ்செய்த சகோதரனிடம் எப்பொழுது குற்றத்தை உணர்த்த வேண்டும்? அவன் தனியாக இருக்கும்போது. எலியா முந்தி வரவேண்டுமென்று கூறியவர்கள் யார்? வேதபாரகர். இயேசு பேதுருவிடம் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று கூறினார்? 770. அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். எதினிமித்தம் உலகத்திற்கு ஐயோ என்று இயேசு கூறுகிறார்? இடறல்கள். மீனின் வாயில் எத்தனை வெள்ளிப்பணம் காணப்பட்டது? ஒன்று. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை டாஷ். இழந்து போவான். 100 ஆடுகள் இருந்த ஒருவன் ஒன்று சிதறிப்போனால் என்ன செய்வான்? தேடுவான். தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிடப்பட்டவன் யார்? கடன்பட்டவன். பேதுருவுக்கு இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று வெளிப்படுத்தினவர் யார்? பிதா. குற்றஞ்செய்தவன் சாட்சிகளினாலும் திருந்தாவிட்டால் அவ்வழக்கை எங்கே கொண்டு செல்ல வேண்டும்? சபைக்கு. 3 கூடாரங்களை போடுவோம் என்று இயேசுவிடம் கூறியவன் யார்? பேதுரு. தன் உடன்வேலைக்காரனை மன்னிக்காத மனிதனை இயேசு எவ்வாறு அழைக்கிறார்? பொல்லாத ஊழியக்காரனே. ராஜாவுக்கு முன்பதாக எத்தனை தாலந்து கடன்பட்டவனை கொண்டு வந்தார்கள்? 10,000. பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் அழைத்துக் கொண்டு தனியாக இருக்கச் சென்றது யார்? இயேசு. கிறிஸ்துவினிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை டாஷ். அதை கண்டடைவான். இயேசுவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்தவர்கள் யார்? பரிசேயர், சதுசேயர். சிறியரில் ஒருவனுக்கு இடறலாயிருக்கிறவன் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி எங்கே போட வேண்டும்? சமுத்திரத்தின் ஆழத்தில். யாரை இயேசுவின் சீஷர்களால் குணமாக்க கூடாமற் போயிற்று? சந்திரரோகியை. யார் வந்தாயிற்று என்று இயேசு தம்முடைய சீஷர்களிடம் கூறினார்? எலியா. காணாமற்போன ஆட்டை கண்டுபிடிக்கப் போகிறவன் பிற ஆடுகளை எங்கே விட்டு போவான்? மலைகளில்.
மனுஷகுமாரன் அவனவன் டாஷ்க்கு தக்கதாக பலனளிப்பார். கிரியைக்கு மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் எங்கே பிரவேசிக்க முடியாது? பரலோக ராஜ்யம். சகோதரன் நமக்கு விரோதமாக குற்றஞ்செய்தால் அவனிடத்தில் போய் என்ன செய்ய வேண்டும்? அவன் குற்றத்தை உணர்த்த வேண்டும். சந்திரரோகத்தால் கொடிய வேதனைப்பட்டவன் அடிக்கடி எதில் விழுந்தான்? தண்ணீர், தீ. எது பேதுருவுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கூறினார்? பரலோகத்தின் திறவுகோல். பூமியின் ராஜாக்கள் வரியை யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று பேதுரு இயேசுவிடம் கூறினான்? அந்நியார். பரிசேயர், சதுசேயர் என்பவர்களின் புளித்தமாவு எதை குறிக்கிறது? உபதேசங்கள். கையாவது காலாவது இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய வேண்டும்? தரித்து எறிந்து போட வேண்டும். இடறல்களினிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடறல்கள் வருவது டாஷ். அவசியம். நியாயம் விசாரிக்க எத்தனை சாட்சிகள் வேண்டும்? இரண்டு, மூன்று. எதன் வாயிலிருந்து வரிப்பணம் எடுத்துக் கொடுக்க இயேசு பேதுருவிடம் கூறினார்? மீன். மறுரூபமான இயேசுவோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார்? மோசே, எலியா. எனக்கு பின்னாகப்போ சாத்தானே என்று இயேசு யாரை பார்த்து கூறினார்? பேதுரு. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ டாஷ் என்றார். அவர்கள் நடுவில் இருக்கிறேன். 100 வெள்ளி பணம் கடன்பட்டவனுடைய தொண்டையை நெரித்தவன் யார்? பதினாயிரம் வாங்கியவன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் எதை நஷ்டப்படுத்தக்கூடாது? தன் ஜீவன். குற்றஞ்செய்கிற சகோதரனுக்கு எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று இயேசுவிடம் கேட்டவன் யார்? பேதுரு. யார் பூலோகத்திலே கட்டுகிறது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும்? பேதுரு. ஆண்டவன் கோபமடைந்து யாரை உபாதிக்கிறவர்களிடம் ஒப்புக் கொடுத்தான்? பதினாயிரம் கடன்பட்டவனை. சீஷர்கள் யாரை எலியா என்று அறிந்து கொண்டார்கள்? யோவான் ஸ்நானன். 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டவன் தன்னிடத்தில் யார் பொறுமையாயிருக்க வேண்டுமென்று கெஞ்சினான்? 10,000 கடன்பட்டவன். கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தவர் யார்? மனுஷகுமாரன். கண் இடறல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய வேண்டும்? அதை பிடுங்கி எறிந்துவிட வேண்டும். சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது யாருடைய சித்தமல்ல? பிதா. தேவனுக்கேற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவைகளை சிந்தித்தவன் யார்? பேதுரு. காணாமற் போனவற்றை கண்டுபிடித்தால் மேய்ப்பன் என்ன செய்வான்? அதிகமாய் சந்தோஷப்படுவான்.
சபைக்கு ஒருவன் செவிகொடாமற் போனால் அவன் யாரைப்போல் காணப்பட வேண்டும்? அஞ்ஞானி. உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று பேதுருவிடம் கேட்டவர்கள் யார்? வரிப்பணம் வாங்குகிறவர்கள். இயேசு தம் பாடு மரணங்களைக் குறித்து யாரிடம் கூறினார்? சீஷர்கள். மனுஷகுமாரன் யாருடைய கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்? மனுஷர். சகோதரன் தப்பிதங்களை மன்னியாதவர்களை மன்னியாதவர் யார்? பரமபிதா. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா என்று பரிசேயர் சதுசேயரிடம் கேட்டவர் யார்? இயேசு. எந்த விதையளவு விசுவாசம் இருந்தால் மலையும் அப்புறம் போகும்? கடுகு. ஒருவன் இயேசுவை பின்பற்ற விரும்பினால் என்ன செய்ய வேண்டும்? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்ற வேண்டும்.